Assalamualaikum. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சண்டே vlog தான் பார்க்க போறீங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல்ல கிளிக் பண்ணீங்கன்னா நான் போற வீடியோஸ் நீங்க ஒண்ணு ஓபன் பண்ணி பார்க்க முடியும். ரீசெண்டா ஒரு ரீல்ல பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஆட்டுக்கால் பாயா, லஞ்சுக்கு வந்து தேங்காய் பால் சாதம், நண்டு மசாலா, மீன் வறுவல், மீன் குழம்பு அப்படின்ற மாதிரி போட்டிருந்தேன். அதுல நிறைய பேர் ரெசிபி கேட்டிருந்தீங்க இல்லையா? சோ அன்னைக்கு எடுத்த vlog தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. இந்த வீடியோவை சாட்டர்டே அன்னைக்கு ஈவினிங்கே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா முன்னாடி நாள் என்னோட ஃப்ரெண்ட் என்கேஜ்மெண்ட்டுக்காக பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஹெவன்ஸ் பார்க் ரெஸ்டாரண்ட்ல. ஸோ அங்கே போயிருந்தோம். அப்படியே அதுல இருந்தே பார்த்துருவோம் இந்த vlog. ஹெவன்ஸ் பார்க் ரெஸ்டாரண்ட் ஆத்தென்டிக் அரேபியன் அண்ட் மல்டி கசின் ரெஸ்டாரண்ட். எவ்வளவோ அரேபியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருப்போம். ஆனா இங்க எதுக்காக போகணும்னு கேட்டீங்கன்னா, இவங்களோட ஃபர்ஸ்ட் பிரான்ச்சே சவுதி ரியாத்ல தான் ஓபன் பண்ணிருக்காங்க 1999ல. இப்போ 24 வருஷம் ஆயிருச்சு. சென்னையிலுமே 3 இயர்ஸா சக்சஸ்ஃபுல் அரேபியன் ரெஸ்டாரண்டா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதே ரெஸ்டாரண்ட் மதுரையிலையும் வந்திருக்குன்னா நம்ம ட்ரை பண்ணாம இருப்போமா? பாருங்க எவ்வளவு கிரௌட் இருக்குன்னு. இன்டீரியர்ஸா இருக்கட்டும், அங்க மஜ்லிஸ் செட்டப் போட்டிருக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே அவ்வளவு சூப்பரா பண்ணிருக்காங்க. மதுரை மட்டும் இல்லாம தமிழ்நாட்டிலேயே இல்லாத நிறைய ஃபுட் ஐட்டம்ஸை இவங்க மெனுல ஆட் பண்ணிருக்காங்க. மெனு கார்டு பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டர்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு மிக்சட் கெபாப், ஒரு டிக்கா ட்ரியோ, அது கூடவே அரேபியன் பைட்ஸ், அப்புறம் பாஸ்தா சீஸ் சாஸ்னு இது எல்லாம் ஆர்டர் பண்ணிருந்தோம். மத்த ரெஸ்டாரண்ட் மாதிரி இல்லாம குடுக்குற காசுக்கு குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருந்துச்சு. நாங்க 5 பேர் போயிருந்தோம். எல்லாத்துலயும் ஒண்ணு தான் ஆர்டர் பண்ணோம். ஆனாலுமே நிறைய எடுக்க வந்துட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஷேர் பண்ணி தான் சாப்பிட்டோம். அப்பயுமே நல்ல தாராளமா இருந்துச்சு. கெபாப்ஸ்ல மட்டுமே எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இங்க வச்சிருக்காங்க. எனக்கு இவங்களோட ஃபுட் குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அவ்வளவு சூப்பரா கொடுத்துட்டு இருக்காங்க. எங்கேயுமே கிடைக்காத நிறைய ஸ்டார்டர்ஸ் இங்க வச்சிருக்காங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. மதுரைக்குள்ள இப்படி ஒரு அரேபியன் ரெஸ்டாரண்ட் வந்திருக்கு அப்படின்றதே தெரியாம இருக்கும் போதே பயங்கரமான கிரௌட் இருந்துச்சு. நாங்க போயிருக்கும் போதே அவ்வளவு கூட்டமா இருந்துச்சு. இவங்களோட மந்தியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஒரு அசார்டட் மந்தி வாங்கியிருந்தோம். இந்த அசார்டட் மந்தி தாராளமா 4 இருந்து 5 பேர் சாப்பிடலாம். இது கூடவே அரேபியன் சிக்கன் கெபாப், மட்டன் கெபாப், சிக்கன் சீஸ் ஸ்டாக், பிபிக்யூ மட்டன் மஷ்வி, ஆல்ஃபகம் சிக்கன், 2 பீஸ் மட்டன், இது எல்லாம் சேர்த்தே கொடுக்குறாங்க. அவ்வளோ டெண்டரா சாப்பிடுறதுக்கே மீட் எல்லாம் அவ்வளோ ஜூஸியா இருந்துச்சு. மந்தியை அந்த மீட்டோட சேர்த்து சாப்பிடுறதுக்கு அம்பிட்டு ருசியா இருந்துச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அரேபியன் பல்பி கிரேப் ஜூஸ் சொல்லியிருந்தோம், ஒரு வாட்டர்மெலன் மொஜிட்டோவும் சொல்லியிருந்தோம். ரெண்டுமே குடிக்கிறதுக்கு ரொம்ப டிஃபரெண்டாவும் ரெஃப்ரெஷிங்காவும் இருந்துச்சு. ஹெவன்ஸ் பார்க் ரெஸ்டாரண்ட்ல இன்னுமே ஸ்பெஷலா ஒரிஜினல் ஆத்தென்டிக் அரேபியன் டெசர்ட்ஸ்லாம் கூட நிறைய வச்சிருக்காங்க. இங்க ட்ரெடிஷனல் வட்டலப்பம், குனாஃபா, பக்லாவா, கோகோனட் புட்டிங்னு நிறைய வச்சிருக்காங்க. குனாஃபால மட்டுமே எக்கச்சக்கம் வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. சாக்லேட் குனாஃபாலாம் இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மதுரைக்குள்ள ஆத்தென்டிக் ஸ்டைல்ல வட்டலப்பம் ட்ரை பண்ணணும்னா நேரா ஹெவன்ஸ் பார்க் ரெஸ்டாரண்ட் வந்துருங்க. அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு சாப்பிடுறதுக்கு. வாயில போட்டதும் அந்த கோகோனட் ஃபிளேவரோட அப்படியே கரைஞ்சிருச்சு. கடைசியா காம்ப்ளிமெண்டரி சுலைமானியும் கொடுக்குறாங்க. குடிச்சு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. கரெக்டா மதுரை ஐயர் பங்களால இருக்குது ஹெவன்ஸ் பார்க் ரெஸ்டாரண்ட். நீங்க விஷால் மால் பிரிட்ஜ் இருக்குல்ல, அதுல ஏறினீங்கன்னா ஃபர்ஸ்ட் லேண்டிங்ல இறங்குனதுமே ஐயர் பங்களா பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே பக்கத்துல இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மதுரையோட பெஸ்ட் அரேபியன் ரெஸ்டாரண்ட்டும் இதுதான். பெஸ்ட் மந்தியும் இங்க தான் கிடைக்குது. சோ மிஸ் பண்ணாம ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட போய் என்ஜாய் பண்ணுங்க. முன்னாடி நாள் சாயங்காலத்துல பயங்கர சாப்பாடுன்றனால சண்டே ஏதாவது லைட்டா பண்ணலாம் அப்படின்ற பிளான் தான் இருந்துச்சு. ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வர்றாங்க அப்படின்றது அப்பதான் தெரிய வந்துச்சு. சரி, எப்படினாலும் நம்ம கெஸ்ட்டுக்கு சமைச்சு தான் ஆகணுன்றனால காலையில ஒரு 5:30 அந்த மாதிரி கிளம்பி மாமா மார்க்கெட்டுக்கு கிளம்பிட்டாரு. காலையில பயங்கரமான பனி அப்படின்றனால நான் வீட்டிலே இருந்துட்டேன். ஏன்னா ஜொரைஸ் இருக்கான், அப்புறம் ஜரார்லாம் இருக்காங்க, எல்லாரையும் பனியில கூட்டிட்டு போகணுன்றதுக்காக மாமாவை மட்டும் அனுப்பிவிட்டேன் லிஸ்ட் கொடுத்து. ஜொரைஸ் வந்து இப்போ பேலன்ஸ் இல்லாம ஒரு 5 மினிட்ஸ்க்காவது உட்கார்றதுக்கு பழக்கிட்டு இருக்கேன். என்ன ரீசன்னா, தவக்க விட்டா என்னால மெயின்டைன் பண்ண முடியாது. அங்கிட்டும் இங்கிட்டும் ஏதாவது கிடக்கும், எடுத்து வாயில வச்சிருவான்றனால அப்படியே உட்கார வச்சு நடக்க விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தூக்கி உட்கார விட்டுறது தவக்க ட்ரை பண்ணும்போது. ஜொரைஸுக்கு அவங்க அண்ணனை தான் ரொம்ப பிடிச்சிருக்காங்க. இல்லைன்னா தேடிட்டே இருக்கேன். வீடு ஃபுல்லா ஸ்கூல்லாம் போயிட்டா. இப்போ ஸ்கூல் லீவு, 2 பேரும் ஜாலியா இருக்கிறானுங்க வீட்லயே. அப்புறம் இந்த மல்லி மிளகாலாம் கூட சேர்த்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அவர் காலையில ஒரு வீட்டுல இருந்து 5:30 கிளம்பிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா வரும்போது 11 மணி. எல்லா பக்கம் போய் எல்லா ஜாமானும் வாங்கிட்டு வந்திருந்தாரு. எனக்கு எப்பயுமே காலியானா எல்லாமே ஒரே டைம்ல காலி ஆகும். அப்ப நான் மொத்தமா போய் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் எல்லா ஜாமானுமே. அப்படிதான் வீட்டுல ஃப்ரூட்ஸ் எல்லாம் காலி, நட்ஸ் காலி, நிறைய பலசரக்கு ஐட்டங்களுமே இல்லாம இருந்துச்சு. இப்போ ரீசெண்டா டிமார்ட் போய் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். இன்னுமே சில ஜாமான்லாம் வாங்க வேண்டியிருந்துச்சு. மல்லி மிளகாலாம் வந்து குழம்பு பொடிக்கு அரைச்சி வைப்பேன். ஸோ அதனால் அதெல்லாம் வாங்கி காய வைப்போம். கண்டினியூஸாக மழை வேறு இருந்துச்சா, அதனால சுத்தமாக காய வைக்க முடியல. இப்போ தான் வாங்கிட்டு வந்து வெயிலில் காய வச்சுருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த பழம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஏதோ கொஞ்சம் பழுத்த பழமாக இருக்குன்னு 120 ரூபா போட்டிருந்தது. 80 ரூபான்னு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அது வாங்கியிருந்தாரு. சீத்தாப்பழம் மட்டும்
மற்ற எல்லா பழமும் நல்லா இருந்துச்சு. அதனால் ஃபஸ்ட்டு சீத்தாப்பழத்தை காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற பழங்களை சாப்பிடணும். பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, பிரஞ்சுன்னு வேணால் சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 12 மணி ஆயிடுச்சு. இடியாப்பமும் ஆட்டுக்கால் பாயாவும் பண்ண போகிறேன். டேரெக்டாக லஞ்சு சாப்பிட்றலான்னு பார்த்தேன், ஆனால் வயிறு கேட்கல. சரி சாப்பிட்ருவோம் அப்படின்னு இடியாப்பம் ஒரு பக்கம் மாவு பசஞ்சு வச்சுருந்தேன். பாயாவுக்குமே வந்து பட்டை லவங்கம் ஏலக்காய் தாளிச்சிட்டு சோம்பு போட்டுட்டு சின்ன வெங்காயம் வந்து நல்லா ஃபைன் சாப் பண்ணிவிட்டு உப்புலாம் போட்டு வதக்கி விட்டுருக்கேன். ஆட்டுக்கால் வாட்டினதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து தண்ணியில் லைட்டாக ஊற போட்டு கத்தி வச்சு இந்த மாதிரி பண்ணோன்னா வாட்டும் போது கருகி இருக்கும்ல, அதெல்லாம் வந்துடும் அந்த கத்திலேயே. அதுக்கப்புறம் இப்போ நம்ம வெங்காயம் போட்டிருந்தோம்ல, அது வதங்கினதுக்கு பின்னாடி இஞ்சி பூண்டு சேர்த்து அது கூடவே தக்காளி, மஞ்சத்தூள், நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க ஆட்டுக்கால்னு இது எல்லாம் போட்டு அடி பிடிச்சிச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. வதக்கிட்டு அது கூடவே தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு ஆட்டுக்காலை வேக வைக்க போகிறோம் உப்பு சேர்த்துட்டு. இது கரெக்டாக ஒரு 10 விசில் விட்டுருவோம். அப்புறம் தேங்காய் பேஸ்ட்டு சேர்க்கணும். தேங்காய் பேஸ்ட்டுக்கு முந்திரி பருப்பு, தேங்காய், மிளகு, ஜீரகம், சோம்பு, பச்சை மிளகா, கசகசா கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மையாக அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டையும் சேர்த்தோம்னா ஒரு 10 விசிலுக்கு அப்புறம் இப்போ தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு கொதி வந்ததும் அப்படியே கொத்தமல்லி தூவி இறக்கிற வேண்டியது தான். பயங்கர வாசமாக சூப்பராக இருக்கும் இந்த ஆட்டுக்கால் பாயா. இப்போ இடியாப்பம் மாவு பேஸ்ட் வச்சுருந்தோம்ல, அதை அப்படியே இடியாப்பம் போட ஆரம்பிச்சாச்சு. இந்த பிரஞ்சு நமக்கு மட்டும்தான், அவங்க பிரேக்ஃபாஸ்ட் வீட்லேயே சாப்பிட்டு வந்துட்டாங்க. பாயா நான் கொஞ்சம் கூட குறைய தான் வச்சுருக்கேன். நைட்டுக்கு வேணும்னா இட்லி தோசைக்கு ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றனால. மீன் குழம்பு இருக்கும். நாளைக்கு வந்து சமைக்கவே மாட்டேன், இந்த மீன் குழம்பு வச்சே ஃபுல்லாக ஓட்டிடுவேன். இடியாப்பத்தை போட்டு அதுக்கு மேலே ஆட்டுக்கால் பாயாவும் ஊற்றி லைட்டாக ஊற வச்சு அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு இது சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக நான் என்ன நினச்சிருந்தேன்னா, இன்னைக்கு வந்து லைட்டாக தான் நம்ம சாப்பிடணும், நேற்று ஹெவி ஆயிடுச்சு, ஸோ அதனால் ரசம் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நேற்று மாமா கிட்ட அங்கேருந்து கிளம்பும் போது. ஆனால் திடீர்னு பிளான் மாதிரி ஆட்டுக்கால் பாயா சாப்பிட்டுட்டு இருக்கேன். பார்த்தீங்களா, மீன் பார்த்தீங்கன்னா மாவு ஊலா அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல. நல்லா பெருசாக இருக்கும்ல ஊலா மீன்லேயே, அதுதான் இது. அப்புறம் நண்டும் வந்து மசாலா வைக்கிறதுக்கு 1 கிலோ வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஸோ இது ரெண்டும் வாங்கியாச்சு. நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு வறுவலுக்கு கொஞ்சம் தனியாக பிரித்து வைக்கணும், குழம்புக்கு கொஞ்சம் தனியாக பிரித்து வைக்கணும். குழம்புக்கு புளி கரைச்சி வச்சாச்சு, இங்கிட்டு நல்லெண்ணெயும் ஊற்றியாச்சு. வெங்காயம் தக்காளி எல்லாம் ரெடி பண்ணியிருக்கு. இதை அப்படியே போட்டு தாளிச்சிட வேண்டியது தான். சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு மட்டும் எடுத்து வைக்க சொன்னாங்க அவங்க குழம்பு வைக்கிறதுக்கு. அதனால் சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு ஒரு 20 போல் எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி கொடுத்துருக்கேன். அது போக சின்ன வெங்காயம் போட்டு வதக்கியிருக்கிறாங்க. பச்சை மிளகா இதெல்லாம் போட்டுட்டு தக்காளி, அப்புறம் இது வந்து குழம்புக்கு போடுற மீன், அந்த தலையெல்லாம் போட்டுருவோம் குழம்புலையே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அது போக தனியாக பிரித்த மீன் எல்லாத்தையும் மசாலா போட்டு நான் பரட்டி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கிடலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த மீனை வந்து அப்படியே அந்த குழம்புக்குள்ளே போட்டு நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அந்த மீன் வந்து சூட்லேயே வெந்துடும். இங்கிட்டு நான் நண்டு மசாலா பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மசாலா போட்டு பரட்டி வச்சுருக்கேன். மீன் குழம்புக்கு தேங்காய் பால் சாதம் தான் செஞ்சுருக்கோம். அது ஏன் அந்த கலராக இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. தக்காளியை வந்து வதங்க விட்டுட்டோம் ரொம்ப நேரம். பக்கத்தில் தான் நின்றுருந்தோம், ஆனால் பேசிட்டே இருந்தனால அதை மறந்துட்டோம். தக்காளி கொஞ்சம் ஓவராக வதங்கிருச்சுன்னா இப்படி தான் கலர் சேஞ்ச் ஆகிரும், குஸ்கா மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் இது தேங்காய் பால் சாதம் தான். சாப்பிட்றதுக்கு வெறுமனவே சூப்பராக இருந்துச்சு குழம்பு இல்லாமல். அப்புறம் குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நார்மலாக நம்ம பண்ணுற தேங்காய் பால் சாதம் தான். இங்கிட்டு வெங்காயம் தக்காளிலாம் வதக்கிட்டு ஊற வச்சிருந்த நண்டை தூக்கி போட்டு அப்படி ஒரு பெரட்டு இப்படி ஒரு பெரட்டு. இப்போ நண்டு வேகிறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுமோ அந்த தண்ணியை ஊற்றி இது ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விட்டுருவோம். ஏன் வீடியோவில் கெஸ்ட்டை காட்டலன்னு கேட்பீங்க. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நான் வீட்டுக்கு வர கெஸ்ட்லாம் கண்டிப்பாக அவங்கள்ட்ட காமிச்சிருப்பேன். இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னும் போது அவங்கள யாரையும் நான் ஃபோர்ஸ் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால அவங்க அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது நான் ப்ரெஷர் கொடுக்க மாட்டேன். ஸோ அதனால தான் காட்டுறது கிடையாது. சமையல் வந்து அப்படியே நல்லா சூடாக ரெடி ஆகிடுச்சு. இலையை விரித்து தேங்காய் பால் சாதம் வச்சுருக்கோம், மீன் வறுவல் பண்ணியிருக்கோம், நண்டு மசாலா பண்ணியிருக்கோம். கொஞ்சம் ஸ்பெஷலாக ஏதாவது சமைச்சாலே எனக்கு வாழை இலையில் சாப்பிட்டா தான் அந்த திருப்தி இருக்கும். அதனால் வாழை இலை எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன். அதெல்லாம் எல்லாத்தையும் வச்சுருக்கோம். அப்படியே ஒரு குழம்பு மீன் ஒன்று வச்சு அதுக்கு மேலே அந்த குழம்பு ஊற்றி அப்படியே அந்த சாப்பாட்டோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதே மெனுவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். கெஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா நல்லாவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கெஸ்ட்டும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு நாங்களுமே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. ஸோ வீடியோவை முடிச்சிடலாமா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸை நீங்கள் ஒன்று ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். அவ்வளோதாங்க, வேறு என்ன, நமக்கு சோறு தான் முக்கியம், சோறு மட்டும்தான் முக்கியம். பை பை, அஸ்ஸலாமு அலைக்கும். எனக்கு நண்டு சாப்பிட்றதுக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் வேணும். பொறுமையாக உட்காந்து அந்த நண்டை நோண்டி எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
அதனால் கொஞ்சம் லாஸ்ட்டாகவே சாப்பிடுவோம் அப்படின்னு நிதானமாக தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு லஞ்ச் மெனு, என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்த நட்ஸ் எல்லாத்தையும் அதாவது பாக்ஸில் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைகள் பார்த்துட்டு இருந்தேன். இந்த தடவை ட்ரை நட்ஸில் புதுசாக வால்நட் ஆட் பண்ணியிருக்கேன். வால்நட் வந்து எப்போவாது தான் வாங்குவேன், இனிமேல் ரெகுலராக சாப்பிடணும் அப்படின்றனால வால்நட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸில் வந்து ஸ்ட்ராபெரியும் ப்ளூபெரியும் வாங்கியிருக்கேன். மில்க் ஷேக்ஸ் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி. நீங்கள் நினைக்கிற மாதிரி வாரத்துக்கு 7 நாள்லாம் வெளில சாப்பிட மாட்டேங்க. ஒரு 3 நாள் தான் மேக்ஸிமம் வெளில சாப்பிட்றது, மற்ற எல்லா நாளும் வீட்டு சாப்பாடு தான். புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்லியிருக்கேன். பாய்.